தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கணம் மகிமை புகழல் மகிமையெல்லாம் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிவிடுவேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், இப்போ வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணம் ஒரு நிழல் என்றும் புதிய ஏற்பாடு நிஜம் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல், இப்போ பழைய ஏற்பாடு நியாய பிரமாண சட்டத்தின்படியாக அல்லது மாம்ச பிரகாரமான சட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடுல அவர்களுடைய ஆராதனை முறைமைகள், அவர்களுடைய வழக்கங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த மாம்ச சம்பந்தமான சட்டங்களை பிரமாணங்களை அவர்கள் கை கொள்ளுகிற பொழுது அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டார்னா ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டார். உதாரணத்துக்கு, ஒரு பாவம் செய்யப்பட்டது, அந்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பொருளாதார ரீதியாக இருக்கிற அந்த அவருடைய தகுதியை சார்ந்து அந்த பலியை தீர்மானிச்சு வச்சார். உதாரணத்துக்கு, நல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் காளைகளை செலுத்த வேண்டும் என்றும், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் ஆட்டை செலுத்த வேண்டும் என்று சொல்லியும், பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் பறவைகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் பிரித்து வச்சார். இதில் மாறினதுங்க ஏபிசி இல்லையா, கிளாஸ் இருக்குது, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ். அப்போது இதை மாறினதுங்க, செலுத்தக்கூடாது. அப்போ அதை செலுத்துகிற பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ அவர்களுடைய பாவத்துக்கு தற்காலிகமாக ஒரு நிவாரணம் இயேசு கிறிஸ்து வந்து அதை முழுமையாக செய்கிற வரைக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 9:15 வாசிக்கிற பொழுது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் யாருக்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரித்தார். அப்போ அவருடைய மன்னிப்பு எதை சார்ந்து அக்கௌண்ட் பண்ணப்படுகிறதுனா, அவர்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டங்களை யாரெல்லாம் கை கொண்டார்களோ அவர்களுக்கு என்னதுங்க, the principles has been paid. அப்போ பழைய ஏற்பாடு ஒரு மாதிரியாக இருக்கிறது, அல்லது பழைய ஏற்பாடு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது, பழைய ஏற்பாடு ஒரு போதனையாக இருக்கிறது என்று நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாடுடைய சட்ட திட்டத்தின்படியாக என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? பல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. புதிய ஏற்பாட்டில் பல சமயங்கள் நமக்கு மாதிரிகள் இல்லாத இல்லையா, பல காரியங்களை நம்ம எங்கிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும்னா பழைய ஏற்பாட்டில் தான் கற்றுக்கொள்ள முடியும். அதுல ஒரு பங்கு அப்படின்னா, நாம் ஏற்கனவே இதனுடைய ஒரு எசன்ஸ் வந்து நம்ம டெரின் ராயாவுடைய குழந்தையினுடைய அந்த பிறந்த நாளில் என்னதுங்க, அந்த செய்தியினுடைய ஒரு சின்ன எசன்ஸ் வந்துருந்துங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் நான். ரைட்டா, அன்றைக்கே சொன்னேன் பிரதர் ஐ வில் கண்டினியூ ஆனதுங்க சண்டே அப்படின்னு சொன்னேன். அப்போது அதில் ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாடில் யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அப்போ தேவன் மோசே மூலமாய் இஸ்ரேல் மக்கள் அனுப்பிவிடப்பட வேண்டும் என்று பார்வோனுக்கு தெரிவிக்கும்படியாக சொன்ன விஷயம் போது, இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன், அவனை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றார். He is my first born. சேஷ்ட புத்திரன் அப்படின்னா இஸ் ஃபர்ஸ்ட் born.
ரெண்டாவது, இங்கே நான் வாசிக்கிற போது இஸ்ரேல் மக்களுக்கு மோசே மூலமாய் தேவன் கொடுத்த சட்டம். ஃபர்ஸ்ட் மோசே மூலமாய் பார்வோனுக்கு கொடுக்கப்படுகிறதுங்க சட்டம், அல்லது நீ உங்களை அனுப்பிவிடு எனக்கு தானே செய்தி. நெக்ஸ்ட் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருகஜீவனிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவனின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளில் ஆண்கள் கர்த்தருடையது. அப்போ இங்க நாம் வாசிக்கிற பொழுது தேவன் ஒரு காரியத்தை கரெக்டா டீச் பண்றாரு. என்ன டீச் பண்றாருன்னா, ஆல் ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு மீ அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட், அதாவது நான் தான் சொன்னோம், பழைய ஏற்பாடு என்பது மாம்ச சம்பந்தமான கட்டளை. இஸ்ரேல் மக்களுக்கு தொடக்கம் முதலே அதை விதைச்சுக்கிட்டே வராரு. என்ன விதைச்சிட்டு வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அது நான் தான் உங்களுக்கு என்றதை தேவன் ரொம்ப கவனமா அதை சொல்லிக் கொண்டே வர்றார். ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் தான், எனக்கு நீங்க ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்றதுல தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார். கீழே வாசிக்கிற போது, அடுத்ததுல வாசிக்கிற போது, யாத்ரா 22:29 வாசிக்கிற போது, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம், உன் குமாரரில் முதற் பேனாவனை எனக்கு கொடுப்பாயாக. அப்ப அடுத்த நான் வாசிக்கிற பொழுது, முதல் பழுக்கும் பழம் ரசம் இதெல்லாம் யாருதுங்க, என்னுடையது அப்படின்றார். அடுத்தது 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இதே யாத்திரையாகும் 23:16 வாசிக்கிற பொழுது, நீ வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த பொழுது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அப்போ ஃபர்ஸ்ட், அதாவது எதுலையுமே ஃபர்ஸ்ட், அது ஃபர்ஸ்டா இருக்கட்டும் லாஸ்டா இருக்கட்டும், அந்த ஹார்வெஸ்ட்ல நீ எனக்கு கொடுக்கணுன்றதுல ரொம்ப கவனமா இருந்துங்க அவர் இருக்கிறார். இப்ப நம்ம கொடுத்தல பத்தி பேசல, இம்பார்ட்டன்ஸ், த ப்ரியாரிட்டி வாட் வி கிவ் டு காட்ன்றதை பத்தி பேசுறோம். தேவன் அதை எப்படி அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, எல்லா ஃபர்ஸ்டையும் நீ கொடுக்கிற பொழுது தட் இஸ் ஹவு என்னதுங்க யுவர் ப்ரியாரிட்டி. பல டைம்ல நாம கூட என்னதுங்க சொல்லுவது உண்டு, என்னுடைய வாழ்க்கையில காடு தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது நம்ம சொல்லுவது உண்டு. ஆனால் டு வி பிராக்டிஸ் தட் இன் அவர் லைஃப்? தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில முதல் என்பதை நான் எப்படி காண்பிக்க முடியும்? அவங்களுக்கு அப்படி சொன்னாரு. என்ன சொன்னார்னா, ஆல் ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு மீன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. இத நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இஸ்ரேல் புத்திரல்ல கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லா ஆணும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டார். அது மிருக ஜீவன்ல ஆகட்டும் மனுஷனாகட்டும். இப்போ ஒவ்வொரு அக்கௌண்டபிலிட்டி பிரச்சனை வரும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஃபர்ஸ்ட் பார்ன் யாரு, அவங்க ஃபர்ஸ்ட் பார்ன் கடவுளுக்கு கொடுத்துட்டாங்களான்னு அக்கௌண்டபிலிட்டி ப்ராப்ளம் வரும். தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஆண் வந்து தேவனுக்கு உடையதுன்னா, இத்தனை லட்சம் மக்கள்ல இத்தனை லட்சம் ஃபேமிலிஸ்ல எப்படி அதை அக்கௌண்ட் பண்றது? அப்ப தேவன் என்ன பண்ணார்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் போடுறாரு. எண்ணாகமம் புத்தகத்துல வாசிக்கிறோம், எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, எண்ணாகமம் 3:12, இஸ்ரவேல் புத்திரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்கள். எப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தா பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஃபர்ஸ்ட் ஆளை எடுக்கிறது பிராக்டிகலி அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப கஷ்டம். எவன் கொடுத்தான் எவன் கொடுக்கல இல்லையா? அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணா, ஒரு கோத்திரத்தையும் எடுத்துக்கிறேன்ட்டார், லேவியரை நான் எடுத்துக்கிறேன்ட்டார், மற்றவெல்லாம் நீ வச்சுக்கிட்டார். அப்போ இஸ்ரவேல்ல அந்த 12 கோத்திரத்துல லேவியர் என்கிறதான ஒரு கோத்திரம் இஸ்ரவேலுடைய ஆல் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு பதிலாக என்னதுங்க நான் எடுத்துக்கிறேன்ட்டார். ஏன் லேவியர் எடுத்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றார் இல்லையா? அப்போ இவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில முதல் ஃபர்ஸ்ட் யாருன்னா அவர் தான். தேர் கேனாட் பி என்னதுங்க டூ ஃபர்ஸ்ட், பேரலா பண்ண முடியாது இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் தான் ஆல்வேஸ். அப்போ இன்னைக்கு நாம் அதை எப்படி பண்றது? இப்போ நம்ம வந்து விதைக்கிறது கிடையாது இல்லையா, நம்ம அறுக்கிறது கிடையாது, அல்லது இது நம்ம ஃபர்ஸ்ட்லாம் என்னதுங்க நமக்கு இல்லை. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறோம், எப்படி நம்ம அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்ன்றதுல? ஒரு சில உதாரணங்களை மொத்தம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இல்லையா? அப்போ இயல்பாகவே ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது நியாயப்பிரமாண சட்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து 8ஆவது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது, ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் 8ஆவது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்.
எப்போ 8வது நாள் பண்றாங்களோ அன்னைக்கே நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தே ஆர் பார்ட் ஆஃப் தட்ங்க த லா, த கவர்னன்ட். அங்கேருந்து இருந்துங்க ஸ்டார்ட் ஆயிடுது. பட் நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம், இன்னும் இப்போதான் பையன் 10th படிக்கிறான், இப்போதான் 12th படிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கூட வளரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம், கடவுளுடைய காரியத்தில் அவருடைய உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பார்க்கணும், 8வது நாளில் இருந்துங்க தே ஆர் பார்ட் ஆஃப் த கவர்னன்ட். 8வது நாள் உள்ள கொண்டு வந்துடுறார். அப்போ இவைகள்லாம் நமக்கு பாடங்கள். என்ன பாடங்கள்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம் என்பதற்கான பாடங்கள். அவங்கள 8வது நாள்ல உள்ள கொண்டு வந்துட்டார். நம்ம என்ன சொல்றோம், 10th வந்தாலும் சரி, 12th வந்தாலும் சரி, காலேஜ் வந்தாலும் சரி, இப்பதான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வருவான், சரியாயிடுவான், அவனுக்கு என்ன தெரியும் பாவம் இல்லையா. எவ்வளோ நாள் ஆனாலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு என்னதுங்க, பிள்ளைங்க என்னதுங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் தான் சொல்லுவாங்க. அதுவும் ஆம்பளை பிரசங்களை பற்றி அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எல்லா அம்மாக்களும் அதான் சொல்லுவாங்க இல்லையா. அவனுக்கு அறிவே கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் அவனை. கேட்டுதுங்க. அப்போ எல்லா அம்மாக்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இருந்துங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதான் இருந்துங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்துங்க இல்லையா, அவங்க வளர்ந்துட்டாங்கன்றதுங்க, பெற்றோர்கள் எப்பவுமே மறந்துடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிறது 8வது நாளில் தே ஆர் பார்ட் ஆஃப் த கவர்னன்ட். அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது, அதுக்குள்ளே வந்துடுறாங்க அவங்க. ரைட். அப்போ இயல்பாக நம்ம ஃபர்ஸ்ட் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா என்னதுங்க, இயல்பாக இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா என்னதுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்வேஸ் இருந்துங்க கிவ்ஸ் வந்துங்க த எஜுகேஷன் இல்லையா. படிப்பு என்பது இருந்துங்க ஒரு பெரிய பங்கு மனுஷனுடைய வாழ்க்கையில வகிக்கிறது. படிப்பு வேணுமா, டெஃபினட்டா வேணும். படிப்பு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய என்னதுங்க, ஒரு வெளிச்சத்தை என்னதுங்க கொடுக்கறது, ஒரு பெரிய என்னதுங்க அறிவு என்னதுங்க கொடுக்கறது. அதுல எந்த மாற்று கருத்து என்னதுங்க கிடையாது. பட் ஆல்வேஸ் வாட் இஸ் அவர் ப்ரியாரிட்டி தான் எப்பவுமே முக்கியம். பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணுமா, கிடைக்கணும் டெஃபினட்டா. நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் கெயின்ட். இந்த நாலேஜ் நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது இல்லையா. ஒரு அதுதான் அந்த நாலேஜோடைய தன்மை இந்த உலகத்துல. அதனால உலகத்தில் சொல்வது கற்றது கையளவு கல்லாதது இருந்துங்க உலகளவு. நம்மளால எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா, எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாராலையும் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. நம்ம எல்லாருக்கும் இருந்துங்க டிஃப்ரெண்ட் இருந்துங்க ஏரியாஸில் நம்ம ஸ்ட்ராங். ஒருத்தர் ஒரு இதில் ஸ்ட்ராங், இன்னொருத்தர் இன்னொரு இதில் ஸ்ட்ராங் இல்லையா. அப்போ எல்லாருமே எல்லாத்தையுமே நீங்க செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது என்பதாங்க யதார்த்தம். நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் லிமிட்டட். எவ்வளவு நம்ம பரண்டு முயற்சி பண்ணாலும் இல்லையா அதுக்கு அளவு உண்டு. ஒரு இல்லையா ஒரு முதலாக இந்த வேதாகமத்தை தமிழில் மொழியாக்கம் செய்தனதுங்க அந்த ஆசிரியர் வந்து ஒரு ஒரு இஸ் அ ஃபாரினர் இல்லையா. ஏற்கனவே 40 மொழிகள் என்னதுங்க அவர் கற்றறிந்து அப்புறம் என்னதுங்க he started translating. அப்போ 40 மொழி படிக்க முடியும், 40 மொழி படிக்க முடியுது. சார் ஒரு 41 இல்லை 50 எவ்வளோ வேணாலும். பட் ஸ்டில் we have limitations in the knowledge. But wisdom is something different இல்லையா. டு அப்ளை த நாலேஜ் யூ நீட் wisdom இல்லையா. டு அப்ளை த நாலேஜ் யூ நீட் wisdom. அதுதான் முக்கியம். கரெக்டா. wisdom இல்லாமல் அந்த நாலேஜ் பயன் தராது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஒருவேளை ஒரு குழந்தைக்கு தீக்காயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், ஆனால் தனி போடணும். ஆனால் அந்த டைம்ல நம்மளால அதை அப்ளை பண்ண முடியுதான்றதான் கேள்வி. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பதட்டத்தில் இருந்துங்க முடியாது இல்லையா. தட் இஸ் வாட் the knowledge and wisdom is all about. அப்போ வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் அவர் கொடுப்பாரு. அப்போ எங்க இருந்து வருகிறது அப்படின்னா காட் கிட்ட இருந்தா வருது. அப்போ எப்படிப்பட்ட ஞானங்கள் நமக்கு அவசியம் இல்லை என்பதை நாம் கவனிச்சுக்கணும். இந்த உலகத்தில் வாசிக்கிற போது யாக்கோபுல வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு 3:13 உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். இப்ப ஞானம் எப்படி டிஃபைன் பண்ணப்படுகிறது அப்படின்றதுதான் கேள்வி. ஞானம் எப்படி டிஃபைன் பண்ணப்படுகிறது? லைட்டை கண்டுபிடிச்சாரு, ஃபேனை கண்டுபிடிச்சாரு, கரண்டை கண்டுபிடிச்சாரு. பல சமயங்களில் சொல்லிருக்கோம், இப்போ 10 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எல்லாரும் இருந்துங்க மைண்ட் இருந்துங்க கேட்கறதே திறனே போயிடும். கரெக்டு தானே? கவனிக்க மாட்டோம், ஊத ஆரம்பிச்சிருவோம். கரெக்டுங்க. இன்னும் 2-3 வாரம் போச்சுனாலுங்க ஏசி போட்டாலே ஊதுவோம். அதுதான் விஷயம்.
ஆனா யாருமே இந்த ஞானவான்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. என்னைக்காவது கரண்டை கண்டுபிடிச்சோன்னு யாரும் தெரியுமா உங்களுக்கு? பல்பை கண்டுபிடிச்சோன்னு தெரியும். கரண்ட் தானே? பல்பை கண்டுபிடிச்சோன்னு தெரியும். கரெக்ட் தானே? சொல்லுவீங்க. இதுல யாரும் ஒருத்தர் சொல்லுவீங்களா இருக்கும். பொதுவா சொல்றேன். பொதுவா நீங்க எல்லாருக்கும் பல்பை கண்டுபிடிச்சோன்னு தெரியும். கரண்டை கண்டுபிடிச்சோன்னு தெரியுமா? அதனாலதான் வேதம் சொல்லுது, எப்பா இந்த ஞானம், எந்த ஞானம்? உலக ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா தேவை இல்லையா? பிரசங்கில வாசிக்கிறோம். பிரசங்கி சொல்றார். பிரசங்கி என்று சொல்லுகிற பொழுது சாலமோன் என்று சொல்லுகிற போது கூடவே சேர்ந்து வரதான் இருந்துங்க ஞானி. சாலமோன் என்று சொன்னாலே ஞானி. அவருடைய வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் சொல்றாரு 15 சொல்றாரு, தன்னை சேர்த்து சொல்ற, தனக்காக சொல்றார். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததனால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாய் என்று என் உள்ளத்திலே சொல்லி எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகுறானோ அப்படியே ஞானியும் சாகுறான். எவ்வளவு ஜில்லா கில்லாடியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கண்டுபிடிக்கட்டும், யாரையுமே இந்த உலகம் என்னதுங்க ஞாபகம் வச்சுக்காது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தாலும் சரி, அது மறக்கப்பட்டு போயிடும். எந்த ஞானம் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்ப இப்ப நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம். இப்ப யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் அங்கே சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, ஒரு கம்பேர் பண்றார் உலக ஞானத்தையும் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இப்ப இந்த உலக ஞானம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிருது. நீங்க என்ன அதை பெற்றுக்கொண்டாலும் அது முடிந்து போகிறது வாழ்ற வரைக்கும் இல்லையா? அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி ஆயிடுச்சுங்க, ஏறக்குறைய அடுத்த ஒரு 50 ஆண்டுகள், கம்மியா சொல்லணும்னு தெரியல இல்லையா? ஆமா, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் சராசரியாக 70 85 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. 70 பலத்தின் மிகுதியால் 80 ஜாஸ்தியா வச்சு 80 வருஷம் இல்லையா? 80 வருடத்துல ஆல்மோஸ்ட் என்னதுங்க ஒரு 20-25 வருஷம் என்னதுங்க அவனுடைய வாழ்க்கை படிப்பிலே போயிடுது. படிப்பு வேணும், டெஃபினட்டா இருந்துங்க வேணும், இல்லைன்னு நம்ம சொல்ல இல்லையா? ஆனால் கவனம் எதற்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது? அடுத்த 50 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், பிரைஸ் தி லார்ட் இல்லையா? ஆமா, we need to thank God. நாளைக்கு தெரியல இல்லையா? ஆனால் ஒரு நம்பிக்கையின் பேர்ல நமக்கு விசுவாசத்தின் பேர்ல நாம் போகிறோம். தேவன் நமக்கு ஆயுசு கொடுக்கிறாரு. ஆமா, 80 வருஷம். அடுத்த 50 வருடங்கள் நாம் எந்த அளவுக்கு வாழ்வோம் என்பது தெரியாமே என்னதுங்க நாம் 25 வருஷம் படிப்பு கவனம் செலுத்துகிறோம். கரெக்ட். அப்போ நித்தியமாய் வாழ போகிற ஒரு இடத்திற்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம்? சயின்ஸ் படிச்சியா, சோசியல் படிச்சியா, ஹிஸ்டரி படிச்சியா, மேக்ஸ் படிச்சியா நீ கேட்கிற நாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்கிறோமா? நம்ம என்ன சொல்லுவோம், வளர வளர படிச்சுப்பாங்க. ஆனா வளர வளர நம்ம சயின்ஸ் படிக்க விடுறது கிடையாது. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் எப்போதுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மை, தப்புலாம் சொல்லல இல்லையா? வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிதான் இல்லையா? இப்பவே பேரண்ட்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க. ஏன்? குழந்தை இருந்துங்க புத்திசாலியா வருமா? சயின்டிபிக் ஃபேக்ட், உண்மை, அது நல்லது. we appreciate that. தப்புன்னு சொல்லவே இல்லை, செய்யலாம். பட் எந்த அளவுக்கு, வாட் இஸ் அவர் ப்ரியாரிட்டி when it comes to knowledge of God? எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறோம்? எது நமக்கு முக்கியமா அவங்களுக்கு கொடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா? ரைட். ரெண்டாவது, ரைட்டா? ஓகே. அடுத்தது ப்ரியாரிட்டி மக்களுக்கு அடுத்தது என்ன ஆயிடுது அப்படின்னா, இயல்பாக இதெல்லாம் இல்லைன்னு வேதம் சொல்ல, இதெல்லாமே வேணும். பட் வாட் இஸ் த லெவல் என்றதான் நம்ம பார்க்கணும். இங்கதான் ஒவ்வொருத்தருடைய ஃபெய்த் டிஃபர் ஆகுது.
100, 60, 30 அப்படின்னு சபையில சொல்றாரு. எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ற விதத்துல தான் டிஃபர் ஆகுது. எல்லாருக்கும் இது இருக்குது, வித்தவுட் எனி டவுட். ஆனா இந்த பர்சன்டேஜ் நம்ம கற்றுத் தருகிறோம் இல்லையா? அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப ப்ரியாரிட்டி என்னதுன்னா, அவர் ஃபேமிலிஸ் அவர் ப்ரியாரிட்டி. கேட்டுதுங்க, எல்லாருக்கும் மனைவிக்கு கணவன் முக்கியம், மனைவிக்கு கணவனுக்கு மனைவி முக்கியம். உடனே கேட்கலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா இல்லையா? ஆனால் உண்மையிலே அப்படிதான் இல்லையா? அதுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் அதுக்கப்புறம் அது புரிஞ்சிடும். அது புரியறதுக்கு டைம் இல்லாதது போதுங்க, கொஞ்சம் இம்மெச்சூர்டா பேசுமே தவிர, ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒவ்வொரு கணவனுக்கு மனைவி முக்கியம் என்பதையும், ஒவ்வொரு மனைவிக்கு கணவன் முக்கியம் என்பது புரியும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் முக்கியம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முக்கியம். கரெக்டா? இது எல்லாம் இருக்கணும். பட் when it comes to God or family இல்லையா, நிறைய வசனங்கள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னைக்கு இந்த பாடத்தை இந்த வகையில் படிக்கலான்றதுக்காக யோசிக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு தெரியும், தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது இல்லையா, மனைவியாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறீங்க எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் பாருங்க. இன்னொரு உதாரணம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வெல் நோன் என்னதுங்க ஃபண்டாஸ்டிக் கப்பல் இல்லையா? யாருங்க? அனனியா அண்ட் சப்பீரா. ரைட்டா? அனனியா அண்ட் சப்பீரா அவங்க அந்த இன்டென்ஷன் நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீ பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிற பொழுது, சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் பேர் கொண்டவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த ஃபேமிலி கொடுத்தாங்களா? இந்த ஃபேமிலி கொடுத்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இருந்துங்க கிடையாது, அவங்க கொடுத்தாங்க. கீழே சொல்றாரு, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவியை அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, and kept back part of the price, his wife also being privy to it. ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட்ல, ஒரு கான்ஸ்பிரசில அக்ரி பண்ணி ஒரு போர்ஷன் பண்ணாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. அவர்கள் குடும்பத்திற்காக எடுத்து வச்சது தப்பு கிடையாது. இவ்வளவுக்கு தான் நாங்க வித்தோன்னு சொல்றாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆயிடுது. அவங்க ஃபேமிலி முக்கியமா? ஃபேமிலி முக்கியம். பைபிள் எப்பவுமே எனக்கு சொல்ல இல்லையா? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எப்படி கீழ்ப்படியணுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. எல்லா மனைவியும் கேட்கிற கேள்வி, எவ்வளவுதான் பிரதர் பொறுத்து போறது? ஒரு லிமிட் இருக்கா? நீங்க இந்த வார்த்தை நீங்க ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்னதுங்க, கிறிஸ்துவிட்ட இந்த வார்த்தை நீங்க கேட்பீங்களான்னு மாதிரி கேட்டுங்க. எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு கீழ்ப்படியாது அப்படிலாம் கேட்க முடியாது. கரெக்ட் தானே? ஆமா, கீழ்ப்படிக்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு கணவன் இருந்துங்க தன் மனைவிடத்துல அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற சொல்லுதுங்க? கிறிஸ்துவானவர் தன்னை என்னதுங்க தன் ஜீவனை கொடுத்து அன்பு கொடுத்தது போல. அந்த அளவுக்கு என்னதுங்க இந்த லவ் ஹஸ் ஆமா கொடுக்கணும். இதுல திரும்பி அடுத்த பிரச்சனை வந்துடுது. ஃபர்ஸ்ட் அவரை ஜீவனை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க கீழ்ப்படிக்கிறோம். இவரு ஃபர்ஸ்ட் அவரை கீழ்ப்படிய சொல்லுங்க, அப்புறம் நாங்க அன்பு செலுத்துறோம். கரெக்டா? இல்ல, ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி ஆயிடுது. அப்ப ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் காட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ நாம் கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா வேதம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்துக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிக்கணும். இந்த எல்லா வசனமும் உங்களுக்கு தெரியும். பட் when it comes to God நடுவில் ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுங்க, தேவ காரியம் வந்துச்சு வச்சுங்க, அதுக்கப்புறம் என்னதுங்க எவ்ரிதிங் ஹேஸ் டு பி our priorities இல்லையா? There are many things which are important but not anything priority. There are many things are priority which is not important. காலங்காத்தால என்னதுங்க பல்லு தேய்க்கணும்ன்றதுங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா priority அது. மற்றவங்களுக்காக வச்சிருந்துங்க நம்ம செய்யணும். கரெக்டுதுண்ணே? ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைம் இருக்கு பாருங்க இல்லையா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் மெனி திங்ஸ் ப்ரியாரிட்டியா இருக்கும், பட் அப்புறம் செய்யலாம். சாரி, இம்பார்ட்டண்டா இருக்கும், அது அப்புறம் செய்யலாம். ஆனா ப்ரியாரிட்டியா இருக்கும், அது உடனே என்னதுங்க செஞ்சாகணும். அப்போ இங்க ப்ரியாரிட்டின்னு சொல்லும்போது when it comes to God, how much priority we give. ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கணுமா? தட் இஸ் a prime duty of என்னதுங்க every husband and a prime duty of every என்னதுங்க wife. But when it comes to God, God of family ana first God, because we are not trained to do it இல்லையா? ரைட். மூணாவது இல்லையா,
அடுத்தது நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவை? சாப்பாடு. சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? சாப்பாடு வேணும் எல்லாத்துலேயும். ஆனா எந்த அளவுக்கு என்பதுதான் கேள்வி. எந்த அளவுக்கு? இன்னைக்கு அதான் சமீபம் கூட எங்க பேசும்போது படிச்சோம், நம்ம சாப்பிடுவது இப்ப இன்னைக்கு இவ்வளவு வியாதிகள் வர காரணம் என்ன? we don't eat for என்னதுங்க, for appetite. நம்முடைய பசிக்காக நாம் சாப்பிடுவது கிடையாது. பசிக்காக நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம், தெரியுமா? சரி, கொஞ்சம் பெட்டரா ருசிக்காக சாப்பிடலாம், ரைட்டா? பசிக்காகவும் சாப்பிடலாம், ருசிக்காகவும் சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு பசிக்காகவும் ருசிக்காகவும் இல்லை, ஆசைக்காக சாப்பிடப்படுவது. அந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், அந்த தட்டுக்கடல இது நல்லா இருக்கும், இந்த தட்டுக்கடல இது நல்லா இருக்கும். ஆசைக்காக எப்பொழுது மனுஷன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானோ அப்போ வியாதி உள்ள வந்துருது. இவ்வளவு வியாதிகள் வர காரணம் என்ன? மக்களுக்கு அவன் சாப்பிடுறது ஃபுட் இஸ் a basic need. ஆனா சாப்பிடும்போது ஒருத்தனுக்கு ஏன் பலவீனம் வருது? அவன் ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிச்சான். எப்போ மக்கள் ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவனுக்கு பிரச்சனை, இல்லையா? வசனம் அது அப்படி சொல்லுது, இல்லையா? இந்த கான்டெக்ட்ல பேசுற பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 19ல அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலட்சியம். அப்போ அவங்களுக்கு எது பெருசா இருக்குன்னா அவருடைய பெல்லி பெருசா இருக்குன்றார். பெல்லியை பெருசாக்குவதற்காக பெல்லி பெருசாக்குது, அல்லது பெல்லி அவங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால பெல்லி பெருசா இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு வயிறு பெருசா இருக்கிறதுனால அவங்க வயிறு பெருசா இருக்கு, புரிஞ்சுச்சா? ஆமா, வயிறு அவங்களுக்கு பெருசா முக்கியமா இருக்கிறதுனால வயிறு பெருசா இருக்குது. அப்போ நாம் என்ன கற்றுத்தருகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அவர் சில்ட்ரன், எஸ் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம என்ன, ஹவு வி ட்ரெயின், இல்லையா? ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை ஃபாதர். நாங்கள் ஸ்கூல் விட்டு வருவோம், ரைட்டா? அப்படிலாம் செய்யணுமான்னு கேட்டால் அப்படிலாம் நான் செய்யணும்னு சொல்ல. பட் என்னதுங்க, நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் நம்முடைய பிள்ளைகள்ன்றது ரொம்ப கவனிக்கணும், இல்லையா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பசினா என்ன தெரியாது, தெரியுமா? அதனால பசங்களுக்கு கேட்க தெரியாது. இதுதான் இது எங்க அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொன்னா, அதனால தான் மக்களுக்கு ப்ரேயர் பண்ண தெரிய மாட்டேங்குது. பல டைம் நான் சொல்லியிருப்பேன், பைபிள் ஸ்டடிஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இல்லையா? பசி தெரியணும், இல்லையா? அது இட்ஸ் குட் சைன் ஃபார் வி ஆர் ஹெல்த்தி. நாம் ஆரோக்கியமா இருக்கிறோம் என்பது எது தெரியணுங்க? பசி தெரியணும். பசி இல்லைன்னா நீங்க கேட்டு டாக்டர் கேட்டு பாருங்க, பசி இல்லைன்னு சொன்னா ஏதோ சரீரத்திலே உபாதை இருக்குது என்பது ஒரு பொருள். பசிக்கணும், இல்லையா? பசிச்சாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். நம்ம பசியை வர விடுறது கிடையாது. கரெக்ட் தானே? அதான் we don't eat because we need to eat, we eat because it's time to eat. That is how we have been trained, இல்லையா? we don't eat because we need to eat, because it's time to eat. 12 மணி ஆச்சு, பசிக்குது, இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்முடைய பிரச்சனை அதுவும் இல்லை. 12:40 பெல் அடிச்சிருவாங்க, அந்த 40 நிமிஷத்துல சாப்பிட்டாதான் உண்டு. நம்ம அப்படிதான் பழகிட்டோம். எப்படி பழகி வச்சிருக்காங்கன்னா, இட்ஸ் டைம் டு ஈட், இல்லையா? சொல்ல அதை விட்டுறேன் பாருங்க. ஸ்கூலுக்கு வரும்போது வெறும் சாப்பாடு தான் இருக்கும், இல்லையா? பல டைம் சொல்லியிருப்பேன் நான். வெறும் ஒரு ஊறுகாய் வச்சுட்டு எடுத்துங்க எங்களை சாப்பிட சொல்லுவார். எங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுவார்னா, அவரும் கூட உட்காந்து சாப்பிடுவார். நாங்க வருத்த போடுறதுக்கு எங்க கூட இல்லாமை என்பதனாலே கிடையாது. மெனி டைம்ஸ் நாங்கள் பார்த்துருக்கேன், இல்லையா? ஹி ட்ரெயின்ட் அஸ் தான் நான் யோசிக்கிறேன். இல்லாய்மைகள் கிடையாது, ஹி ட்ரெயின்டு. அப்போ நமக்கு பசிக்கணும், அப்பதான் நம்ம கேட்போம், இல்லையா? அப்போ இது எங்கே வருது? இதை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ யுவர் டிபெண்டன்ஸ் இஸ் ஆன் காட், இல்லையா? சாப்பாடு அப்படின்னு சொன்னா அவர் யார் தர்றது? தேவன். ஆனா இன்னைக்கு சாப்பாடு இருந்துங்க மக்கள் இருந்துங்க பெருசாயிடுச்சு. மக்கள் சாப்பாடுக்கு செலவு பண்றதுங்க ஆச்சரியமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தானுங்க 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் எல்லாம் பண்ணுதுங்க, வெளியே வர முடியாது கிடையாது. பிகாஸ் நம்ம பசிக்கு சாப்பிட்றது கிடையாது, ருசிக்கு சாப்பிட்றது கிடையாது, ஆசைக்கு சாப்பிட்றோம். அந்த ஹோட்டல் என்ன டேஸ்ட் இருக்கும், இந்த ஹோட்டல் என்ன டேஸ்ட் இருக்கும்னு சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆயிடுதுங்க? அப்போ வாட் வி ட்ரெயின் அவர் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுத் தருகிறோம்? பசியை நம்ம காமிச்சு கொடுக்குறோமா? பசங்களுக்கு தெரியணும், இல்லையா? பசினா என்னன்னு தெரியணும், கேட்கணும்.
அப்ப கேட்கும் போது என்னதுங்க நாம் சொல்லி கொடுப்போம் இல்லையா? அப்ப என்னதுங்க வி ட்ரெயின் என்னதுங்க அவர் சில்ட்ரன் என்னதுங்க டு ப்ரே. நமக்கு இந்த சாப்பாடு யார் தரா? தேவன் தரார். சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கரெக்டா? ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ கையில கிடைக்கிறது வாங்கி கையில கொடுத்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. தட் இஸ் ஹவ் என்னதுங்க வி ட்ரெயின் அவர் சில்ட்ரன் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுதுன்னா பிள்ளைகளுக்கு என்னதுங்க தெரிய மாட்டேங்குது, இல்ல இந்த சாப்பாடு நமக்கு தேவன் தான் தருகிறார். அப்போ சாப்பாடு அந்த பெருசாக்கிட கூடாது. வேதம் சொல்லுகிறது 2 காரியங்களை கம்பேர் பண்ணி பேசுது. மதுபான பிரியனும் போஜன பிரியனும் 2 பேருமே ஆபத்தானவங்க. வசனம் சொல்றது 2 பேரும் தரித்திரவார்கள். ஆச்சரியமா இல்ல? மதுபான பிரியரும் போஜன பிரியரும் தரித்திரவாங்களாம். 2 பேரும் என்னதுங்க தரித்திரம் என்னதுங்க சாப்பாடு வழி இல்லாம ஆயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன கற்றுத் தருகிறோம் என்பது என்னதுங்க we need to ட்ரெயின் இல்லையா? ரைட். நாலாவது என்னதுங்க எல்லாருக்கும் என்னதுங்க அடுத்ததுங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டா என்னதுங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஹெல்த் என்னதுங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். கேட்டா ஹெல்த் முக்கியமா? ஹெல்த் முக்கியம். சுவர் இருந்தால் தான் என்னதுங்க சித்திரம். அப்போ ஹெல்த் எல்லாருக்கும் முக்கியமா? ஹெல்த் எல்லாருக்கும் முக்கியம். பைபிள் சேஸ் தட். புக் ஆஃப் 1 தீமோத்தி சாப்டர் 4. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வசனம் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்ல அருமையா இருக்கும். பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்டபிள் லிட்டில் அப்படின்றார். அதெல்லாம் ப்ராஃபிட் இருக்கா? பாடிலி எக்ஸசைஸ் இருக்கு. we are all health conscious இருக்கணும். அதை பார்க்கும்போது போன ஜெனரேஷனோட இந்த ஜெனரேஷன் இருந்துங்க பெட்டரா இருக்காங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாரும் இருந்துங்க அவங்களுடைய சரீரத்தை குறித்து நல்ல கவனம் உள்ளவராக சிரத்தை உள்ளவர்களாக இருந்துங்க இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்டபிள் லிட்டில். நீங்க என்னதான் பாலிஷ் போட்டு இந்த உடம்பை வச்சுக்கிட்டாலும், என்ன ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலும் 70-80 தான். ரைட்டா? ஒருவேளை எந்த பலவீனம் இல்லாம இருந்ததுன்னா, கர்த்தருடைய கிருபையில ஒருத்தருக்கு எந்த பலவீனமும் இல்லைன்னு சொன்னா, அப்பவும் என்ன சொல்லுவாங்க? சமீபத்தில் நியூ பேப்பர்ல வாசிச்சேன் இல்லையா? முதுமையின் காரணமாக இயற்கை எய்தினார். அவ்வளவு அந்த வேர்டு தான் வரும்பே தவிர இந்த வியாதினாலே போனாரு அப்படின்னு வராது. ஆக இந்த வியாதினாலே போனார் அல்லது முதுமையினாலே போனார், 2மே போனதுதான். அப்போ இது முக்கியமா? பிசிக்கல் எக்ஸசைஸ் முக்கியமா? இருக்கணும். கரெக்ட். வசனம் சொல்லுது ப்ராஃபிட்டபிள் லிட்டில் கண்டிப்பா இருக்குது. பட் வாட் எவர் எடுத்துங்க அவர் காட்லி எக்ஸசைஸ். நம்முடைய காட்லி எக்ஸசைஸை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் வாக் இல்லையா? நிறைய கிளாஸஸ் சேர்த்து விடுறோம். ஸ்விம்மிங் கிளாஸ் இல்லையா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்ததெல்லாம் மாறுபடும் இல்லையா? என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குதுங்க? ஸ்விம்மிங் கிளாஸு, அப்புறம் பாக்ஸிங் கிளாஸு, கராட்டே கிளாஸு, அதுக்கப்புறம் என்ன கிளாஸுங்க? நிறைய கிளாஸ் இருக்கு இல்லையா? எல்லாம் சேர்த்து விட்றோம். தப்பே கிடையாது, சேர்த்து விடணும். இவ்வளோ சேர்த்து விடுற நாம எந்த அளவுக்கு கடவுளுடைய காரியத்தை கற்றுக்கொள்வதில், நம்ம அவருடைய இருதயத்தை பழக்க வைக்குவதில், அந்த காட்லி எக்ஸசைசஸ் என்ன கத்து தரோம்? நம்ம கத்து தரோமா? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம this all இருந்துங்க which we need to train our children. It is our duty. எது ஃபர்ஸ்ட்? இதெல்லாம் முக்கியம். பாடியில எக்ஸசைஸ் பண்ண தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் எது? இதுவா அதுவா கம்பேர் பண்ணுற போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுவா அதுவா? காடா அல்லது எக்ஸசைஸா அப்படின்னு சொல்லும்போது காட் நம்மளால சொல்லி தர முடியுமா? நம்மளால அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் அவங்க என்ன தெரியுமா? சும்மா புலம்பாதன்றாங்க. எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்ந்து காண்பித்தால் மட்டுமே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஃபாலோ பண்ணும். வாயில பேசினா அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு வயசு தான். அது திருப்பி பேசுற ஒரு வயசு தான். வயசானவனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இப்ப பேசலன்னு நினைக்கலாம். வயசு ஆக எங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் மோசமா பேசினாங்கன்னு அந்த ரேஞ்ச் வந்துருவாங்க. ரைட்டா? அப்படின்னு வந்துருவாங்க. அப்போ unless until parents live, practice godly exercise, children's won't. நம்முடைய பிள்ளைகளால வளர்க்க முடியாது அப்படி. அப்போ அவர்களுக்காகவாவது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குதுங்க? ஆமா, செய்யணும்ல. நம்மளை ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க, நல்லா அசஸ் பண்ணுவாங்க பசங்க.
எப்படி நம்ம 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 பாஸ் அசஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்குதா? ஒரு லீவ் வேணும்னு வச்சுங்க, கரெக்டாக போவோம். ரைட்டா, எப்படி இருக்கிறார் மூடு, கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா என்ன இல்லையா, இதெல்லாம் அசஸ் பண்ணி தான் உள்ளே போவோம். கரெக்டுதானே? தெரியும். அப்போ நம்ம எப்படி மற்றவங்களை அசஸ் பண்ணுறோமோ, நம்முடைய பாஸை அசஸ் பண்ணி நம்முடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு விரும்புகிறோமோ, அப்படி கூட நம்முடைய பிள்ளைகள் நம்மளை அசஸ் பண்ணுவாங்க. இன்ச்சாக மானிட்டர் பண்ணுவாங்க. நீ மட்டும் அப்படி செஞ்சியே சொல்லுவாங்க. அப்போ godly exercise we need to practice. Unless until we practice, it cannot be inculcate. உடைய பிள்ளைகளுக்கு வராது. அஞ்சாவது, இவர் நிறைய சொல்லுவார் போல நினைக்காதீங்க, டைம் இருக்கு, என்னோட டைம்ல தான் பேசுறேன். ரைட்டா? அஞ்சாவது, ரைட்டா, the world is full of entertainment. கரெக்ட் தானே? இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்க பேசிட்டீங்கன்னா குமிஞ்சு கிடக்கு. 1-2 கிடையாது, குமிஞ்சு கிடக்கு. என்டர்டைன்மெண்ட் இஸ் அப்படியே பெருசாயிட்டே போகுது. வேர்ல்டா காடா? மெனி டைம்ஸ் வி ஆல் ட்ரை டு அகாமடேட் போத் இன் அவர் லைஃப். இரண்டையுமே நம்மளால ஒரு பேலன்ஸ்டா கொண்டு, இன்னைக்கு அப்படிதான் பேசப்படுகிறது, பேலன்ஸ்ட். we talk about that professional life and personal life balancing அப்படினு பேசுது இல்லையா? அதை எப்படி பேச ஆரம்பிச்சோம்னா, spiritual life and physical life balancing. Physical life, spiritual life நீங்க பேலன்ஸே பண்ண முடியாது. you cannot be balanced. Spiritual life should be always on the top. you cannot balance that. Spiritual life நீங்க பேலன்ஸ் பண்ணலாம் நினைக்காதீங்க. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:24. மத்தேயு 6:24 வாசிக்கும் பொழுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகம் வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு நான் தேவனுக்கு பிரியமாகவும் நான் வாழ்வேன் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. பிள்ளைகள் நம்மளை பார்த்து தான் கற்றுக்கொள்வார்கள். What is the importance we give for the world and for God? இது எல்லாமே நான் பிள்ளைகளுக்கு சொன்னாலும் அது நமக்கு தான். நம்ம செஞ்சாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இதுல நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. நமக்கு எது முக்கியமா இருக்குது? உலகமா, உலக காரியமா, உலகத்தினுடைய தேவைகளா, உலகத்தினுடைய என்டர்டெயின்மெண்டா? எக்கச்சமா குவிஞ்சு கிடக்குது. But what is our priority? How you prioritize your life? இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற பொழுது நிச்சயமாக அது யாருக்கு உடன்படுகிறது? நமக்கு உடன்படுகிறது இல்லையா? ரைட். அடுத்தது என்னதுங்க? இதையும் நம்ம ரொம்ப கவனமானதுங்க கவனிக்கணும்னு நினைக்கிறேன். 3 யோவான்ல வாசிக்கிற போது, 3 யோவான் 9 வாசிக்கிற பொழுது இங்கே ஒரு நபர் இருக்கிறார். 3 யோவான் 9:10 வாசிக்கிற பொழுது about our positions இல்லையா, நம்முடைய அதிகாரத்தை குறித்து, இங்கே சபையை குறித்து பேசுகிறாரு. நீங்கள் உலக காரியத்தினதுங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? 3 யோவான் 9:10 வாசிக்கிற பொழுது, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியேத்திரிப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சொல்றாரு, அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர் என்னதுங்க முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியை நினைத்துக் கொள்வேன். அப்படி அவன் இப்படி செய்து வருகிறதும் அல்ல போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்கள் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அப்ப என்னன்னா, எகைனுங்க ப்ரியாரிட்டிஸ் நமக்கு என்னதுங்க, செல்ஃப் என்னதுங்க, ப்ரைடு இல்லையா? நான் முன்னாடி இருக்கணும் என்றதுங்க நினைக்கிற என்னதுங்க ஒரு விஷயங்கள். அது பூமிக்குரிய வகையில் இருந்தாலும் அது ஆபத்து தான், ஆவிக்குரிய வகையில் இருந்தாலும் அது என்னதுங்க ஆபத்து தான். அப்போ நாம் என்ன கற்றுத்தருகிறோம் இல்லையா? we always want our children to be the first இல்லையா? ஒரு எலக்ஷன் காம்படிஷன் நடந்தா அதில் ஃபர்ஸ்ட் வரணும். ஒரு ஓட்டப்பந்தயம் வந்தா அது ஃபர்ஸ்ட் வரணும். ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டா அது ஃபர்ஸ்ட் வரும். இதில் தான் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வரும். இதுதான் நம்ம ஐ திங்க் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நம்ம பேசணும். எதில் தான் ஃபர்ஸ்ட் வரும்? எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அது முடியாதுல்ல, டயர்ட் ஆகிடும். எப்போ ஒரு சைல்டு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக இருக்கோ, அதால் அந்த குழந்தை தோல்வியை சந்திப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு திராணி இல்லாத ஒரு குழந்தைய மாறிடும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இல்லையா, the most esteemed institutions இல்லையா, IIT, அங்கெல்லாம் கூட நீங்க என்ன பார்க்கலாம், பீப்புளா இருந்தாங்க கமிட்டிங் சூசைட். அவனால படிக்க முடியாத படிப்பா
எவ்வளோ திறமை இருந்தால் அவனுக்கு அங்கே சீட்டு கிடச்சிருக்கும், கேட்டுதுனே. ஆனால் அங்கே போய் அவனால் கம்பீட் பண்ண முடியல அப்படின்னும் போது டிப்ரெஸ் ஆகிடுறாங்க, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. டீச் யுவர் சில்ட்ரன், சே நோ டு them ஃபார் மெனி திங்ஸ், சே எஸ் ஃபார் வெரி லிமிட்டட் திங்ஸ். they need to understand what is no. நோ அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபெயிலியர்ஸ் அவங்க கற்றுக்கணும். ஃபெயிலியர்ஸ் அவங்க இருந்தால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எவ்ரி டைம் எஸ் எஸ் எஸ்னா அந்த எஸ் உலகம் தராது அவங்களுக்கு. அந்த எஸ் உலகம் தராத பொழுது அவங்களால உலகத்தை சர்வை பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. கரெக்டு தானே? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்லாம் தே ஆர் ஆல், இப்போ இருக்க ஆல் டாப் பீப்புள் இந்த இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் எடுத்து பாருங்க. ஃபெயிலியர்ஸ் சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலைமையோடு தான் இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும். அதான் சொல்லுவாங்க வெரி, அதாவது கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒரு 5 ரேங்க் எடுப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? கிளாஸில் ஒரு 5 ரேங்க் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு 5 ரேங்க்கு இருக்கவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உலகத்தை சந்திக்க திராடிலர்களாக ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எப்போவுமே இது ஆல்வேஸ் எஸ் அவங்க நிறைய கேட்குறாங்க, அப்ரிஷியேஷன் நிறைய எதிராங்க கேட்குறாங்க. டீச் யுவர் சில்ட்ரன் நோ. நோ அவங்களுக்கு தெரியணும், ஃபெயிலியர்ஸ் அவங்களுக்கு தெரியணும். இது எனக்கு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியணும். கிடைக்காதுன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சூழ்நிலை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் வீட்டில் ட்ரெயின் பண்ணல அப்படின்னா உலகம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பொழுது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அவங்களால அதை அக்னாலஜே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்களால எஸ் கிடைக்காது. நம்ம பேரண்ட்ஸ் எஸ் சொல்லலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் எஸ் சொல்லலாம், டீச்சர்ஸ் வில் நாட் ஆல் டீச்சர்ஸ் வில் பி, இல்லையா? அண்ட் எஸ்பெஷலி வென் வி கோ இன் ப்ராப்ளி இன் ப்ரைவேட். இன்னைக்கு நம்மலாம் ஐ திங்க் கவர்மெண்ட் ஆர் செமி எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்துங்க செட்டு தான் எல்லாருமே, இல்லையா? அங்கெல்லாம் எஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லா வாத்தியாரும் நோ தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா வாத்தியாரும் எஸ் சொல்கிறாங்க. ஏன்னா தே ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் தட். இன்னைக்கு இருக்கிற எந்த டீச்சர்ஸால பசங்களை அடிக்க முடியல, டீச்சர்ஸ் பயப்படுறாங்க. கரெக்டா? அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறோன்னா, இது இந்த எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் இருக்கு பாருங்க, இட் வில் பி போத் டேமேஜ் தான் ஃபிசிக்கல் லைஃப் ஆஸ் வெல் as ஸ்பிரிச்சுவல் லைஃப். இல்லை சப்மிசிவாக இருப்பாங்க நம்ம கற்றுத்தர தர வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க, இல்லையா? மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-24 உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் வாசிக்கல, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க. அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த வாலிபன், கரெக்டா? அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும், அதாவது நான் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அது சிறு வயது முதல் நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ ஒன்று செய்ய எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வாண்டார். அந்த பாயிண்ட் என்ன, அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. ரைட்டா? லிவிங் அவுட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன். கரெக்டா? ஆல்வேஸ் we always try to live a godly life within our sophisticated or a comfortable life. ரைட்டா? நாம் ரிச்சா இருக்கக்கூடாதுன்றது வேதம் எப்பவுமே சொல்லல. பட் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்முடைய கம்ஃபர்ட் லெவலில் உட்காந்துட்டே அதை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ ரிச்னஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்ல டாமினேட் பண்ணுதுன்றது நம்ம கவனமா இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு எது ப்ரியாரிட்டியா இருக்குது? நம்ம பணம் அவசியமா? கண்டிப்பா அவசியம். எதுக்கு? வசனமே சொல்லுது, இல்லையா? ஐஸ்வர்யம் பிராணன் காக்கும்னு வசனம் சொல்லுது. எஸ், தேர் ஆர் மெனி டைம்ஸ் இட்ஸ் யூசஸ். எஸ், எந்த டவுட் கிடையாது. பட் அதை எந்த லெவலில் வச்சிருக்கிறோம்? நம்ம சொல்றது அது கேட்குதா? அது சொல்றது நம்ம கேட்குறோமா? இல்லையா? அப்போ நம்முடைய லைஃப்ல ப்ரியாரிட்டிஸ் அது செட் பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ எதுவாக இருக்கட்டும், இல்லையா? நாம் பார்த்த ஒரு சில விஷயங்கள் ஒரு உலக பிரகாரமான ஞானமாக, ஒரு ஞானமாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சாப்பாடாக இருக்கலாம், நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது பொழுதுபோக்காக இருக்கலாம், அல்லது ஒரு 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 முதன்மையாக இருக்க விரும்புகிற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல்ல தேவன் என்று வருகிற பொழுது, எந்த இடத்துலையும் வரும்போதும், இல்லையா? நீங்கள் பல சமயங்கள் நீங்கள் பார்க்குற பொழுது வேதம் இதுதான் சொல்லுது. ஒரு வருஷம் வாசி முடிச்சிட மாதிரி எபிரேயரில் வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும்.
எபிரேயர் நிருபத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு இதுதான் சொல்றார். ஆமா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. எல்லாத்துக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா ஃபைனலாக என்ன சொல்லலாம், நான் கடவுளுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன், இதுதான் லாஸ்ட். கரெக்டு தானே? அதுக்கு மேலே நம்ம ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாது. ஒருத்தருக்கு எப்படி புரிய வைக்கலாம்? நம்பவே மாட்டேன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி என்ன சொல்லனா, தேவனுக்கு பொதுவாக சொல்கிறேன், நான் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்போ காட் உள்ள கொண்டு வந்துட்டோமோ அதுதான் ஃபைனல். அப்போ எந்த விஷயத்தையும் அப்படிதான். நமக்கு ஞானம் பிரச்சனையே கிடையாது, ஆனால் காடா ஞானமானு வந்துட்டானதுங்க. சூஸ் யுவர் ப்ரியாரிட்டி அஸ் காட். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலியா காடா அப்படின்னா காடு உள்ள வந்துட்டாருன்னா காட் தான் ஃபர்ஸ்ட். ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஆனால் ஹெல்த்தா காடான வரும்போது ஃபர்ஸ்ட் காட். அப்போ ப்ரியாரிட்டைஸ், கிவ் ப்ரியாரிட்டி என்னதுங்க, கிவ் இம்பார்ட்டன்ஸ் என்னதுங்க காட். ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே என்னதுங்க நம்மை ஆசீர்வதிப்பாராக.